ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெற்றி வேலன் எப்படி ஹோம்ஒர்க் பண்ணுறான்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கிள் அதாவது 0 போட சொல்லியிருக்காங்க. இப்போ தான் நர்சரி படிக்கிறான். ஸோ அவர் சர்க்கிள் போடுறாரு. 10 வாட்டி எழுதி 10 வாட்டி எரேஸ் பண்ணுறது. அந்த 2 லைன் ஸ்கூல்லே ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டான். பாக்கி 5 to 6 லைன்ஸ் இருக்குது. அது வீட்டில் தான் மத்தலப் எழுதணும். அவனுக்கு எழுதணுன்னா சூப்பராக எழுதுவான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவன் எழுத மாட்டான். எப்படின்னா என்கிட்ட கேட்டு நான் கைப்பிடிச்சி எழுத வைக்கணும் அப்படி சொல்லிட்டு அதை டாட்டாக சர்க்கிள் போட்டிருக்கோம்ல, லாஸ்ட்டு ஒரு லைன் மட்டும்தான் அவனாக எழுதுகிற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே அந்த டாட்டாக போட்டு தான் வச்சுருக்கு. பட் இருந்தாலும் எழுதுறதுக்கு அவ்வளோ நம்ம கைப்பிடிச்சோன்னா சீக்கிரமாக எழுதிடலாம்ல. ஸோ அதால் இவன் என்ன பண்ணுறது, நம்மளை கைப்பிடிச்சி எழுத வைக்கிறது. அவர் எப்படின்னா பென்சில் விட்டு லைட்டாக வெளியே வந்தால் கூட திரும்ப எரேஸ் பண்ணிட்டு திரும்ப எழுதணும். அதே மாதிரி தான் அவன் பண்ணிட்டுருக்கான். என்கிட்ட கேட்குறான் பாருங்கள். நான் கை வச்சு சொல்கிறேன், கரெக்டாக எழுதுகிறேன். கரெக்டாக தானே எழுதுறானா? இல்லை கரெக்டாக எழுதலை, நான் இது பண்ணணும். அவன் எப்படின்னா ஒரு லைனாலாம் ஃபில் பண்ண மாட்டான். அவனுக்கு எப்படி எங்கே நினைக்கிறானோ அங்கே எழுதுறது. அது எழுதி முடிக்கிறதுக்குள்ளே அவனுக்கு ஹோம்ஒர்க் முடிக்கிறதுக்குள்ளே எப்படி பார்த்தாலும் ஒரு 1 hour ஆச்சு ஆகும். நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி ஒரு லைனில் எழுதுனான் ஒன்று, இப்போ திரும்ப அந்த சர்க்கிள் வேறு எங்கேயோ போய் போடுறான் பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி மேக்ஸ் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. நேற்றுக்கு இங்கிலீஷ் கொடுத்தாங்க. இன்றைக்கி மேக்ஸ் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. வெனஸ்டே ஆனால் டான்ஸ் கிளாஸ். ஸோ வாரத்தில் 2 நாள் மேக்ஸு, 1 நாள் இங்கிலீஷு. ஆமாம், வாரத்தில் 2 நாள் மேக்ஸு, மீதி எல்லா டேஸும் இங்கிலீஷு. இவங்களுக்கு தமிழ்லாம் கிடையாது. மேக்ஸு, இங்கிலீஷு, அவ்வளோதான். இது 2 மட்டும்தான் இப்போதைக்கு. ஹிந்தி மராத்திலாம் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் இயர் தான் ஹிந்தி மராத்திலாம் வரும். எப்படி எழுதுனா பாருங்க. அடுத்தது வேறு எதுவும் லைன் போயிட்டான் பாருங்க. இப்போ என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான், அம்மா நீ எனக்கு எழுதி கை பிடிச்சி எழுதி கூடா அப்படி சொல்லிட்டு. நான் முடிச்சேன்னா ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுவேன்ல. நான் வெறும் கை தான் பிடிப்பான், நான் அவனே தான் எழுதுவான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக எழுதுறதுலாம் கரெக்டாக உட்காந்தானே வச்சுக்கோங்களேன், சூப்பராக எழுதுவான். ஆனால் கொஞ்சம் மனசு வைக்க மாட்டான். அவன் ஹோம்ஒர்க் முடியறது எப்படி பார்த்தாலும் ஒரு 1/2 hour ஆகும். ஒரு 4-5 எரேசர், பென்சில் ஒரு 5-6, கம்பஸ் பாக்ஸில் இருக்க எல்லா பென்சிலையும் எடுத்து சிவி அதே மாதிரி தான் பாருங்கள். எத்தனை வாட்டி எரேஸ் பண்ணுற பேஜ் கிழிஞ்சிடும். இதுக்கு முன்னாடி இருக்க பேஜ் கிழிச்சிட்டான். ஸோ இதே மாதிரி தான் அவன் பண்ணிகிட்டு இருப்பானே. உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லாம் எப்படி ஹோம்ஒர்க் பண்ணுவான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இப்படி தான் பண்ணுவீங்களா என்னான்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சர்க்கிள் இன்னொன்று கலர்ஸில் கொடுத்துருக்காங்க, கலர் பண்ண சொல்லி. அதுவும் சூப்பராக அவனே கலர்லாம் சூப்பராக பண்ணியிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்கள் கலர் எப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு அவர் நார்மலாக இது பண்ணுற மாதிரி பண்ணுவான். அதுக்கப்புறம் அழகாக பண்ணுவான். எப்படின்னா இந்த பக்கமும் என்னை கை வைக்க சொல்லுவாங்க. கலர் பண்ண பார்த்து க்ரையான்ஸ் வச்சு கலர் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக பண்ணுறான் பாருங்கள். நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் வெளியே வருது இல்லை, முடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்கள். வெறும் சர்க்கிள் மட்டும்தான். இப்போ கலர் பண்ணி முடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் குழந்தைங்களும் இப்படி தான் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை.